Good morning, 7th standard students. Today in your English session, we are going to see your unit number 2 prose, The Wind on Haunted Hill. It's a very interesting lesson. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். The Wind on Haunted Hill. The wind அப்படின்னா காற்று. On Haunted Hill அப்படின்னா பேய்கள் இருக்கிற ஒரு மலைக்குன்று. அதான் Haunted Hillோட மீனிங். ஹில்னா மவுண்டன்னா மலை, ஹில்னா குன்று, அதாவது மலை குன்றுன்னு சொல்லுவோம். அதான் ஹில். ஹாண்டட் ஹில் அப்படின்னா பேய் இருக்கிற ஒரு ஹில். அதுதான் இந்த லெசனோட டைட்டிலோட மீனிங். த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படின்னா பேய் குன்றுல இருக்கிற காற்று, பேய் குன்றுல வீசுகிற காற்று அப்படிதான். அதுதான் இந்த டைட்டிலோட அர்த்தம். ஸோ பேய் கதைனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு பேய் கதை தான். ஸோ நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரி, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஃபினிஷ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் வார்ம் அப். ஃபைண்ட் த ஹிடன் வேர்ட்ஸ் இன் த பிக்சர்ஸ் ஒன் ஹஸ் பீன் டன் ஃபார் யூ. இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல ஒரு there is a room and lot of articles here. இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுல சில வேர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஒன் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கேட்டோட டெய்ல கேட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை ஆல்ரெடி இவங்க போட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 4 வேர்ட்ஸ் இந்த ரூம்குள்ள மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட் ஹியர். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்றேன். இந்த மிரர்ல பாருங்க, MIRROR, மிரர். ஸோ மிரர்ல மிரர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ ரைட் இன் த செகண்ட் பிளேஸ். 3, 4, 5 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும். பார்க்கலாம் எத்தனை பேர் அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா. வெரி ஈஸி, கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட், சால்வ் தீஸ் ரிடில்ஸ். ரிடில்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரிடில்ஸ் அப்படின்னா விடுகதை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க 4மே 4 டிஃப்ரெண்ட் ரிடில்ஸ், விடுகதை. இதை நம்ம சால்வ் பண்ணி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். First one பாருங்க. I have a face but no eyes, hands but no arms. Who am I? எனக்கு முகம் இருக்கு, கண்கள் இல்ல, கைகள் இருக்கு, ஆனா ஹேண்ட் இருக்கு பட் ஆர்ம்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னா, ஹேண்ட் இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிக்கல் யாருன்னா கிளாக். ஸோ கிளாக்ல தான் நமக்கு மினிட் ஹேண்ட், ஹவர் ஹேண்ட் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரிடிலோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி 2, 3 and 4 இந்த 3 ரிடில் நீங்க யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இதுவும் இட்ஸ் an exercise to think. நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ நம்ம எல்லாருக்குமே விடுகதை சால்வ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இந்த வார்ம் அப்பில் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சரில் இருக்கிற ஹிடன் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ரிடில்ஸை சால்வ் பண்ணணும். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். 2 ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ். ஸோ டூ இட் பை யுவர் ஓன் அண்ட் சென்ட் இட் டு மீ. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். Section 1. As you listen, underline the words or phrases that tell you what the wind does to the village. Write the names of the characters in the story. So இந்த லெசன் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி I'm going to explain you paragraph by paragraph. While I go through this lesson, நீங்க என்ன பண்ணணும்னா, you have to take your pencil and English reader with you. Take a pencil. இங்க என்ன சொல்லிருக்காங்க, underline the words or phrases that tell you what the wind does to the village. So villageல காற்று என்னெல்லாம் செய்து அப்படின்றத நரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியில. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். செகண்ட் ஆக்டிவிட்டி என்னன்னா, ரைட் த
names of the characters in the story. இந்த ஸ்டோரியில சில கேரக்டர் நேம்ஸ் வரும். கேரக்டர் நேம்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்டோரியில யாரெல்லாம் இடம் பெறாங்க அப்படின்றது வரும். அவங்களோட பேரை இங்க 1 2 3 இருக்குல்ல இங்க எழுதணும். ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் நீங்கள் நான் இந்த செக்ஷன் 1 படிக்க நீங்க பண்ணிட்டே வரணும். ஸோ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? யூ ஹாவ் டு அண்டர்லைன் த வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். காற்று வந்து இந்த வில்லேஜில் என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். நான் சொல்லிட்டே வருவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் இங்கே எழுதணும். Woo, 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 cried the wind as it swept down from the Himalayan's nose. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. On Haunted Hill there was a little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. So, இப்போ நம்ம படிக்க போற இந்த இடத்துல வந்து ஊ ஊ ஊன்னு சொல்லி காற்று வந்து வேகமா வீசிட்டு இருக்கு. ஹிமாலயன்ஸ் நோஸ், ஹிமாலயாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹிமாலயாஸ் இருக்கிற ஒரு பகுதி தான் இப்போ நம்ம படிக்க போற ஒரு இடம். அங்க வந்து ஸ்னோஃபாலும் இருக்கு, அட் த சேம் டைம் காற்றும் நல்லா வேகமா வீசிட்டு இருக்கு. ஹில்ஸ் மலை குன்றுலையும் அந்த மலை குன்று வழியா இருக்கிற அந்த வழி இருக்கு இல்லையா, பாஸ், அந்த பாஸ்லயும் வந்து வேகமா காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்கு. ஹம்ட் அண்ட் மோண்ட் அப்படின்னா காற்று வீசும்போது இப்படி அப்படின்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். மோண்டுனா ஒரு மாதிரி முனகல் சத்தம். அதே மாதிரி காற்று எப்படி வீசும்போது ஒரு மாதிரி ஜுன்னு சத்தம் வரும் இல்லையா, அதுதான் வந்து ஹம்ட் அண்ட் மோண்ட். இந்த டால் பைன்ஸ் அண்ட் டியோடாஸ், ஸோ அந்த மலைக்குன்றில் இருக்கிற பைன் ட்ரீஸ் அண்ட் டியோடார் ட்ரீஸ்ல வந்து காற்று வந்து வேகமாக வீசிட்டே இருக்கு. ஆன் ஹாண்டட் ஹில், அங்கே வந்து ஒரு ஹாண்டட் ஹில், அதாவது பேய் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைக்குன்று, அதில் வந்து அங்கேயும் காற்று வேகமாக வீசிட்டு இருக்கு. அந்த குன்றில் வந்து இந்த காற்றை வந்து நிறுத்துறதுக்கு தடுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. வெறும் குட்டி குட்டி ட்ரீஸ் இருக்கு. ஸ்டண்டட் ட்ரீஸ்னா குட்டையான மரங்கள், அப்புறமா வந்து கொஞ்சம் செடி, புஷஸ்னா செடிகள் இருக்கு. அந்த ruins of what had once been a small settlement. ruins அப்படின்னா என்னன்னா abandoned place அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து காலி செஞ்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. ruinsனா அதுதான், அதாவது பாழடைந்த இடம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் வந்து ruinsோட அர்த்தம். ஸோ அந்த ஹாண்டட் ஹில்ல வந்து பாழடைந்த ஒரு இடம் இருக்கு. முன்னாடி வந்து அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு ruin, பாழடைஞ்ச இடமா இருக்கு. On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. So இந்த ஹாண்டட் ஹில், இந்த பேய் இருக்குன்னு சொல்ற ஒரு மலை இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துல இன்னொரு மலை குன்று இருக்கு. அதனோட ஸ்லோப்ல வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், சின்ன ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, காற்று எப்பவுமே ரொம்ப அதிகமா இந்த இடத்துல வீசிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அவங்களோட வீடோட ரூஃப்னா தளம், மேல் தளத்துல வந்து நிறைய வந்து கல்லெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து டின் ரூஃப் தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. இந்த மெட்டல் ஷீட்லான ரூஃப் தான் எல்லார் வீட்லயுமே இருக்கு. ஸோ அது காத்துல பறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய கல்லை ரூஃப் மேல வச்சிருப்பாங்க. எப்போதுமே அங்க காற்று வீசிக்கிட்டே இருக்கும். ஈவன் சம்மர் சீசன்ல சன்னி டேஸ்னா சன் லைட் இருக்கக்கூடிய டேஸ், அதாவது சம்மர்ல கூட காற்றுனால வந்து கதவும் ஜன்னல்களும் ரேட்டில்லாம் ஆடிக்கிட்டே இருக்கிறது.
சிம்னீஸ்னா புகை போகக்கூடிய ஒரு இடம். நார்மலாகவே மலை பிரதேசங்களில் இருக்கிற வீட்டில் வந்து சிம்னீஸ் இருக்கும். எதுக்குன்னா புகை போடுறதுக்கு, ரொம்ப கோல்டாக இருக்குன்றதுனால. ஸோ அந்த சிம்னீஸ் வந்து எப்போவுமே புகை வந்து வெளியே காற்றடிக்கிறதுனால என்னாகும், புகை எப்போவுமே வெளியே வந்துட்டே இருக்கும். அப்புறம் க்ளோத்ஸ், இவங்க காய வச்சிருக்கிற துணி எல்லாமே வந்து பறந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிக்சர் ஆஃப் திஸ் அந்த பிளேஸ், அந்த இடத்தோட பிக்சர். 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. On each garment they placed a rock. Even then the clothes fluttered like flags and pennants. So 3 குட்டி பசங்க, childrenனா குட்டி பசங்க, stood beside a low stone wall. ஒரு சின்ன வால், ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு சின்ன செவர் இருக்கு. அந்த சுவர் மேல வந்து துணியை காய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துணி மேலேயும் வந்து அவங்க ஒரு கல் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கூட வந்து அந்த துணியெல்லாம் வந்து காத்துல எப்படி கொடி பறக்குமோ அந்த மாதிரி வந்து பறந்துட்டு இருக்கு. Usha, dark-haired and rose-cheeked, struggled with her father's long, loose shirt. She was 11 or 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet, while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற இந்த 3 பசங்க தான் அந்த துணியை காய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பொண்ணு உஷா, அவளோட பேர் என்ன, உஷா. அவள் வந்து கருமையான கூந்தலுடையவ. ரோஸ் சீட் அப்படின்னா வந்து நல்ல சிகப்பான தோற்றம் உடையவ. அவள் வந்து அவங்க தாத்தாவோட ஒரு ஒரு நீளமான ஒரு ஷர்ட்டை வந்து காய வைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தா. ஸ்ட்ரகிள்னா போராடிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து 11 இல்லை 12 வயசு இருக்கும். அவளோட சிறிய தம்பி பேரு சுரேஷ். அவனும் வந்து ஒரு பெட்ஷீட் வந்து காய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். வைல் பின்யான்றவ இன்னொரு பொண்ணு. அவ வந்து கொஞ்சம் சுரேஷை விட கொஞ்சம் பெரிய பொண்ணு. இவங்களோட உஷா அண்ட் சுரேஷ் இவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. அவ வந்து ஒரு துணியா எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இதுதான் இந்த 3 characters in the story, Usha, Binya and Suresh. Once they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while, in the wind and the sun staring across the fields at the ruins on Haunted Hill. ஸோ ஒன்ஸ் அவங்க எல்லா துணியும் காய வச்சுட்டாங்க, எல்லா மேலேயும் ஒரு கல் எடுத்து வச்சுட்டாங்க. நம்மள மாதிரி கொடியிலலாம் அவங்க காய வைக்கல. கிராம பகுதியிலலாம் இந்த மாதிரி செவரில் தான் துணியை காய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காய வச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்க இன்னொரு அந்த வால் பக்கத்தில் வந்து இருக்கிற ஃப்ளாட் ஸ்டோன்ஸ் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த ruins on the haunted hill, அந்த பாழடைந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த பேய் இருக்கிற குன்றுல, அதை வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. I must go to the bazaar today, said Usha. I wish I could come too, said Binya, but I have to help with the cows and the housework. Mother is not well. I can come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of Haunted Hill. No, you can't, said Usha. You must help grandfather chop wood. Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. So இந்த 3 பசங்களும் வந்து உட்காந்து அந்த ruins on the haunted hill அதை வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. உஷா சொல்றா, நான் இன்னைக்கு வந்து பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. பஜார் அப்படின்றது என்னன்னா ஒரு மார்க்கெட் ஏரியா தான் பஜார். பின்யா சொல்றா, நானும் வருவேன், ஆனா வந்து எனக்கு அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாடுகளை பார்த்துக்கணும், வீட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. சுரேஷ் சொல்றா, நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு எப்போதுமே வந்து பஜாருக்கு போனோன்னா ரொம்ப பிடிக்கும். பஜார் வந்து இவங்களோட கிராமத்துல இருந்து 3 மைல் தொலைவில் இருக்கு. அந்த ஹாண்டட் ஹில்க்கு அந்த பக்கமா அந்த பஜார் இருக்கு. உஷா என்ன சொல்றான்னா, இல்லை முடியாது, நீ வந்து தாத்தாவுக்கு வந்து விறகெல்லாம் வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா உஷா அண்ட் சுரேஷ் அவங்க அப்பா வந்து ஆர்மியில
இருந்தாரு. அவர் வந்து இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இருந்தாரு. சுரேஷ் அண்ட் அவனோட கிராண்ட்ஃபாதர் இவங்க மட்டும்தான் வந்து வீட்டில் இருக்கிற ஆண்கள். சுரேஷ்க்கு வந்து 8 வயசு ஆகுது. அவன் வந்து சப்பியா இருந்தான், ஆல்மண்ட் ஐடா இருந்தான். ஸோ இது வந்து சுரேஷ் பத்தின பிசிக்கல் டெஸ்கிரிப்ஷன் தான் ஆத்தர் சொல்லியிருக்காரு. Won't you be afraid to come back alone? He asked. Why should I be afraid? There are ghosts on the hill. I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. Are there many ghosts in the ruins? Asked Binya. Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. But it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. But if they went away, why should there be any ghosts? Because grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed. Everyone, including the children. Were there many children? There were 2 of them, a brother and a sister. Grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. Wasn't he frightened? No, old people don't mind seeing ghosts. ஸோ இவங்க இந்த பசங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உஷா வந்து பஜாருக்கு போகிறதா சொல்லியிருக்கா இல்லையா. ஸோ சுரேஷ் வந்து கேட்குறான், உனக்கு வந்து பயமாக இருக்காதா திரும்பி தனியாக வரும்போது அப்படின்னு கேட்குறா. எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்னு கேட்குறா. அங்கே அந்த ஹில்ல வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து இருட்டுறதுக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன், டே டைமில் வந்து பேய் வராது அப்படின்னு சொல்கிறான். உடனே பின்யா கேட்குறா, அந்த ரியூன்ஸில் வந்து நிறைய பேய் இருக்கா? ரியூன்ஸ்னா என்ன, அந்த பழந்தடம், அங்கே வந்து நிறைய பேய் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உஷா சொல்கிறா, தாத்தா தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து இங்கிலீஷ் பீப்புள் ஃப்ரம் பிரிட்டிஷ் அவங்க வந்து அங்கே வந்து அந்த ஹில்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் வந்து எப்போவுமே வந்து அந்த இடம் வந்து ஒரு நல்ல இடம் இல்லை. இட் வாஸ் அ பேட் ஸ்பாட்னா அந்த இடம் வந்து ரொம்ப தீய இடம். அதனால அங்கே வந்து மின்னல் எப்போதுமே வந்துட்டே இருக்கும். லைட்னிங்னா மின்னல். ஸோ மின்னல் வந்து எப்போதுமே வந்து வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா அங்கே எப்படி பேய் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமான ஒரு புயல், டெரிபிள்னா ரொம்ப பயங்கரமான ஒரு புயல், ஸ்டார்ம்னா புயல் வந்துச்சு. அப்போ வந்து அதில் இருக்க ஒரு வீடு வந்து பயங்கர மோசமாக வந்து மின்னல்னால தாக்கப்பட்டுச்சு. அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த குழந்தைங்க கூட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். அங்கே வந்து 2 குழந்தைங்க இருந்தாங்க, ஒரு அண்ணன், ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர். ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து லேட் நைட்டில் வந்து அந்த பழந்த பகுதியை கடந்து வரும்போது நிலாவோட வெளிச்சத்தில் வந்து அந்த பிரதரும் சிஸ்டரும் விளையாடிட்டு இருக்கிறத நிறைய வாட்டி பார்த்துருக்காராம் அப்படின்னு சொல்கிறா உஷா. அப்போ தாத்தாவுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை, பெரியவங்களுக்கெல்லாம் வந்து பேயை பார்த்தா அந்த அளவுக்கு வந்து அவங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்னு இந்த சின்ன குழந்தைங்க 2 சின்ன பசங்க எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. Usha set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. So Usha வந்து மதியம் ஒரு 2 மணிக்கு வந்து பஜாருக்கு கிளம்புறா. இங்கே அவங்களோட கிராமத்துலேருந்து அந்த பஜாருக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் நடந்து போகணும். அது வந்து ஒரு ஃபீல்டு வழியாக வந்து, ஃபீல்டுனா வயல்வெளி வழியாக அவன் நடந்து போகணும். அந்த வயலில் வந்து மஸ்டர்ட் செடி, மஸ்டர்ட்னா கடுகு செடி வளர்ந்துருந்தது. அந்த கடுகு செடியில் வந்து எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தது, ஃப்ளவர்ஸ் வந்துருந்தது. ஸோ அவள் வந்து அந்த மலைக்குன்றோட அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த வயல்வெளி இருக்கு இல்லையா, அது ஓரமாகவே அப்படியே நடந்து போகிறா. அந்த பாழடைந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் அவள் வந்து போகணும்.
ஸோ இந்த வழி வந்து உஷாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவள் வந்து எப்போவுமே பஜாருக்கு போகும்போது இந்த வழியாக தான் போயிட்டு வருவாள். ஒவ்வொரு வாரமும் வீக்லி ஷாப்பிங் அவள் போகும்போது அவள் போவாள். அந்த டவுனில், அந்த பஜார் இருந்த அந்த டவுனில் உஷாவோட அத்தையும் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்க்கறதுக்கும் அவள் வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாள். Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. ஸோ அந்த பாழடைந்த பகுதியோட டெஸ்கிரிப்ஷன் தான் இது. அது வழியாக தான் அவள் அந்த பாழடைந்த பகுதியை க்ராஸ் பண்ணி தான் வந்து உஷா வந்து இந்த டவுனுக்கு போகணும். ஸோ அந்த பாழடைந்த வீட்டோட வால் செவரில் வந்து க்ரம்பிளிங் வால்ஸ்னால் வந்து உடைந்து இருக்கிற செவரு தான் க்ரம்பிளிங் வால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உடைப்பட்டு இருக்குது அந்த வால்ஸு. அங்கே வந்து நிறைய பூக்கள் எல்லாம் வந்து கொட்டியிருக்கு. அதாவது வளர்ந்துருக்கு. அந்த வால் மேலே பூக்கள் எல்லாமே வைல்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு ப்ளம் ட்ரீயும் வந்து அந்த ஃப்ளோருக்கு மேலே வந்து வளர்ந்துருக்கு. அதோட ஒயிட் பிளாசம்ஸ்னால் பூக்கள். அந்த ப்ளம் ட்ரீயில் இருக்கிற ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து அந்த தரையில் வந்து ஃபுல்லாக வந்து படர்ந்துருக்கு. ஸோ நிறைய வந்து லிசார்ட்ஸ்னால் பல்லி வந்து அந்த வாலில் இருக்கிற ஸ்டோன்ஸ் மேலே வந்து ஊர்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த வாலில் வந்து ஒரு விண்டோ இருக்குது. அதாவது உடஞ்ச ஒரு வாலு, ஆல்மோஸ்ட் உடஞ்சிருக்கிற ஒரு வால். அந்த வால் மேலே வந்து நிறைய வைல்ட் ஃப்ளவர்ஸ் வளர்ந்துருக்கு. ஒரு வைல்ட் ப்ளம் ட்ரீயும் இருக்குது. அதனோட பூக்கள் எல்லாமே வந்து அந்த ஃப்ளோரில் வந்து கொட்டியிருக்கு. அப்புறம் லிசார்ட்ஸ் வந்து அந்த வால் மேலே வந்து ஊர்ந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய அந்த வால்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அந்த ஹாலில் தான் வந்து எம்டி விண்டோஸும் வந்து காலியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இதுதான் வந்து அந்த பழந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காரு ஆத்தர். Usha sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. Usha took her time in the bazaar. She bought soap and matches, spices and sugar. None of these things could be had in the village where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah and an exercise book for Suresh to do his sums in. As an afterthought, she bought him some marbles. Then she went to a mochi's shop to have her mother's slippers repaired. The mochi was busy, so she left the slippers with him and said she would be back in half an hour. ஸோ உஷா வந்து அந்த ரியூன்ஸ் இருக்கிற அந்த பகுதியை கடந்து பஜாருக்கு வந்து போயிட்டா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வாங்கினா அப்படின்றது சொல்லியிருக்காரு ஆத்தர். சோப், மேட்சஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில ஸ்பைசஸ், சுகர், இது எல்லாமே வந்து அவங்க ஊரில் கிடைக்காது. ஏன்னா ஊரில் வந்து கிடையாது. ஸோ இங்கே தான் வந்து வாங்கி ஆகணும். அப்புறம் அவங்க கிராண்ட்ஃபாதரோட ஹூக்காக்கு ஒரு பைப் ஸ்டெம் வாங்கினா, ஒரு எக்ஸசைஸ் புக் சுரேஷ்காக வாங்கினா, அப்புறம் கொஞ்சம் மார்பிள்ஸ் விளையாடுறதுக்காக சுரேஷ்க்கு வாங்கினா. அப்புறமா வந்து ஒரு மோச்சி ஷாப்னா என்னென்னா செருப்பு கடைக்கு போனால் அங்கே வந்து அவங்க அம்மாவோட செருப்பை வந்து ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவள் எடுத்துகிட்டு போகிறாள். அங்கே வந்து மோச்சினா செருப்பு தைக்கிறவங்க, அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஸ்லிப்பர்ஸை கொடுத்துட்டு நான் ½ an hourல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாள். She had 2 rupees of her own saved up and she used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. ஸோ அவள் வந்து ஒரு 2 ரூபாய் அவளுக்காக சேமிச்சு வச்சுருந்தா. அதில் வந்து ஒரு அழகாக ஆம்பர்னா ஒரு ஆரஞ்சு கலர் பீட்ஸ் இருக்கிற ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கிட்டா. அது வந்து பஜாரோட எண்டில் வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி மணியால் செய்யப்பட்ட
செயின்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, நெக்லஸ் செயின்ஸ் அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அவள் வாங்கிக்கிட்டா. Usha met her aunt Lakshmi, who took her home for tea. Usha spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. Usha ran to the cobbler's and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. ஸோ உஷா வந்து அவங்க அத்தை லக்ஷ்மியை வந்து மீட் பண்ணுறா பஜாரில். அத்தை வந்து அவளை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, டீ கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அத்தை கூட வந்து பேசிகிட்ருக்கா. அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஷோல்டர் வலிக்குது, ரொம்ப கை கால்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இவ கேட்டுக்கிறா. கேட்டுட்டு சூடான டீயை வந்து குடிச்சிட்ருக்கா. அப்போ விண்டோ வழியாக பார்க்கும்போது டார்க் கிளவுட்ஸ், கருமையான மேகங்கள் வந்து மலையை சூழ்ந்திருக்கிறத அவள் கவனிக்கிறான். உடனே அவளுக்கு தோணுது, நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் இருட்டுறதுக்குள்ளன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த காப்லர் செருப்பு கடையில் போயிட்டு அவங்க அம்மாவோட ஸ்லிப்பர்ஸை வாங்கிட்டு பேக் வந்து ஷாப்பிங் பேக் வந்து ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து தன்னோட ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு அவள் வந்து அவளோட வில்லேஜ்க்கு திரும்பி போகிறாள். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 1. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 1 நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு. இதுக்கப்புறம் இருக்கிற க்ளாசரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். க்ளாசரினா மீனிங்ஸ். ஸோ இதில் வந்து இந்த லெசனில் வர கொஞ்சம் கடினமான டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாமே ரெட்டில் மார்க் ஆயிருக்கு. அதனோட மீனிங்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த மீனிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஸ்டில் வந்து நீங்கள் இந்த க்ளாசரி ஃபுல்லாக படிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து இந்த மீனிங்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் யோர் செக்ஷன் 1 ஆஃப் யோர் லெசன் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில்.